ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரியாணிக்கு போடுற மசாலா சில பேர்த்துக்கு இன்னும் சரியாக தெரியாது. ஸோ வெறும் 3 பொருள் தான் சூப்பராக எம்மியாக பாரம்பரியமாக பிரியாணி பண்ணுறவங்களுக்கு இந்த அளவு கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்க மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. பட்டை வந்து 100 கிராம் எடுத்துக்கணும். ஸோ நல்ல பட்டையாக எடுத்துக்கோங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த 100 கிராம் பேக்கெட் பட்டையை அப்படியே ஓப்பன் பண்ணி நான் போட்டுட்டேன் பிளேட்டில். அதே மாதிரி 25 கிராம் வந்து ஏலக்காய், இதுவும் கடையில் அப்படி பேக்கிங்கோடு வாங்கிட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஏலக்காவாக இருக்கும். இதில் இருக்க விதை மட்டும் உள்ளுக்குள்ளே 8, 9 விதை இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஏலக்காயில் தான் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏலக்காவை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து விலை ஜாஸ்தி. நல்ல ஏலக்காவாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கும்போது அந்த பிரியாணி வந்து நல்ல மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதையும் இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி இந்த கிராம்பு எடுத்துக்கணும். வெறும் 10 கிராம் 10 கிராம் தான் இந்த கிராம்பு. அதையே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் வெயிலில் காய போட முடியாது. வெயிலில் காய போட்டால் இந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதனால் நம்ம வந்து வீட்டிலையே வந்து அதை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டையை பொடி பொடியாக கையிலையே வந்து இந்த மாதிரி உடச்சிக்கலாம். நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உடைக்க முடியாத பட்டையை வந்து உரலில் கூடி வச்சு இடித்து இந்த மாதிரி சின்ன சைஸாக வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டனே வந்து இந்த கரம் மசாலா தான். இதுதான் வந்து பிரியாணிக்கு எல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம ஃப்ரீ டைமில் பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போல்லாம் பிரியாணி சமைக்கிறோமோ, பிரியாணி மட்டும் இல்லை, நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி என்ன நான்வெஜ் செஞ்சாலுமே இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கரம் மசாலாவை. ஸோ பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான இந்த 3 பொருள் தான். வேறு எந்த பொருளும் நம்ம சேர்த்த போகிறதில்ல. இப்போவும் ஒரு தடவை நான் அளவு சொல்லிடுறேன். 100 கிராம் பட்டை, 25 கிராம் பெரிய ஏலக்காய், 10 கிராம் மட்டும் கிராம்பு. இதை வந்து இளஞ்சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அடுப்பை வந்து மீடியமாக வைக்கணும். கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணணும். நம்ம கை பொறுக்கிற சூடு வரணும். ஸோ நம்ம பக்கத்துலேயே இருந்து இதை இளஞ்சூட்டில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா சூடு வந்து கையில் பொறுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது இது சூடாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆற விட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து மிக்சியோட சின்ன ஜாரில் போடுங்க. அப்போ தான் பவுட்ரு மாதிரி சூப்பராக அரையும். பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா ஒன்றும் பாதியுமாக தான் அரையும். ஸோ நான் வந்து 2ஆக பிரித்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். சின்ன ஜாரில் போடணுங்க. பெரிய ஜாரில் போட்டுறாதீங்க. ஏன்னா சரியாக அரையாது. இப்போ பாருங்கள், நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பவுட்ரு சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக அரைஞ்சிருக்கு. பவுட்ரு மாதிரி கையில் எடுத்து பார்த்தா அப்படி பவுட்ரு மாதிரி சூப்பராக அரைஞ்சிருச்சுங்க. இதே வந்து பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பவுட்ரு மாதிரி அரையாது. ஸோ இந்த மாதிரி அரைச்சா தான் பிரியாணிக்கு, சிக்கன் குருமா, மட்டன் குருமா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அடுத்த பேட்சும் அரைச்சிட்டு வந்துடுறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யும் போதெல்லாம் வீட்லேயே ரெடி பண்ண இந்த கரம் மசாலா தான் ஆட் பண்ணுவோம். சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்கும் பிரியாணி. இந்த ரெசிபி போட சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கரம் மசாலா ரெசிபி நான் இப்போ எடுத்து நான் போடுறேன். சூப்பராக பவுட்ரு ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், 2 பேட்சுமே அரைச்சிட்டேன். இது வந்து எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இந்த பவுட்ரு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த அளவுக்கு வந்து 25 கிலோ வரைக்கும் பிரியாணி ரெடி பண்ணலாம். ஸோ இந்த பவுட்ரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கிலோ பிரியாணி பண்ணேன். அதுக்கு 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி பிரியாணி பண்ணேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு மணமாக பிரியாணி சூப்பராக இருந்தது.